ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் தேங்கோட எஃப்எஃப் கண்டினியூ பண்ணுறேன். அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஓகே. ஒயின் ஜான் பக்கத்தில் வந்து உட்காந்தா. தேங்கோ இறங்கி வந்து ஒயினே பார்த்துட்டே இருந்தான். ஒயின் வந்து உட்காந்ததுமே ஜான் ஒயினோட ஹேண்ட்ஸை சாஃப்டாக ஹோல்ட் பண்ணோம். என்னாச்சு ஒயின், நீ ஓகேயா? ம், எல்லாமே ஓகே. என்னாச்சு ஜான்? தேங்க என்ன பார்த்துட்ருக்கானா? ம், ஆமாம் ஜான். தேவன் என்ன சொன்னான்னா, அவன் என்ன லவ் பண்ணுறானா, கல்யாணத்தை நிப்பாட்டிடு, என் கூட வந்துன்னு கூப்பிட்டான். ம், என்ன சொல்கிறான்? ம், ஆமாம். நான் தான் சொன்னேன்ல, தேவனுக்கு என் மேலே அவ்வளோ லவ் இருக்குன்னு. அவனுக்கு எப்படி எக்ஸ்போஸ் பண்ணன்னு தெரில, ஆனால் இவ்வளோ சீக்கிரம் என்கிட்ட வந்து சொல்லுவான்னு நான் நினைக்கவே இல்லை. ஜான், அக்கா கல்யாணத்தில் எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாதுன்னு தானே நம்ம நெக்ஸ்ட் டே மேரேஜ் வச்சுக்கலாம்லாம் ட்ராமா பண்ணிகிட்ருக்கோம். இப்போ தான் அக்கா கல்யாணம் முடிஞ்சிடுச்சுல, நீ சொல்லிடுறேன் இந்த கல்யாணம் எனக்கு வேணான்னு. ஏய், என்ன விளையாடுறியா? கல்யாணம் இன்னும் முடியலை, ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு. ம், அதான் தாலி கட்டிட்டாங்களே, அவ்வளோதானே. ஏய், தாலி கட்டிட்டா கல்யாணம் முடிஞ்சிருச்சா? அவளுக்கான மற்றதெல்லாம் நடக்க வேணாமா? கல்யாணத்தோட ஃபுல் ப்ராசஸும் முடியட்டும். அண்ட் அவள் ஃபர்ஸ்ட் நைட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கூட இப்போ நம்ம கல்யாணத்தை நிப்பாட்டணுன்னா அதுலலாம் பிரச்சனை வராதா? ஏய், கல்யாணம் தான் முடிஞ்சிடுச்சுல, அதெல்லாம் எப்போனாலும் பார்த்துப்பாங்க. வேணாமே, நான் தான் அன்றைக்கே சொன்னேன்ல, தேங்க நான் லவ் பண்ணுறேன்னு. அக்கா கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் இது எவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கேன். இப்போ தான் தேங்க என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டான்ல, இதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ண வேணாமே. மேரேஜ் தான் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுல, இது எப்படி ஸ்டாப் பண்ணிடுவோமா? அப்பா கிட்ட பேசுறியா? ஓயின், அவசரப்படாதான், கல்யாண அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நடக்கட்டும். ஸ்டேஜில் வச்சு எனக்கு இந்த கல்யாணம் வேணான்னு நானே சொல்கிறேன். ஜான், ஸ்டேஜ் வர வேணாமே, எனக்கு ஸ்டேஜ்லலாம் உட்கார வேணாம். அண்ட் ஒயின் வந்து தேங்க பார்த்தா தேங்க செம்ம டல்லான ஃபேஸோட பாவமாக நின்றுட்டு இருந்தான். தேங்க பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்குது. நேற்று வர அவன் லவ் பண்ணுறான்றதை சொல்ல தெரியாமல் எம்எல் கோவப்பட்டுட்டு இருந்தான். அவன் கூட இருக்கும்போதெல்லாம் ரொம்ப பொசசிவ் ஆகிட்டே இருந்தான். ஆனால் இப்போ அவன் அதை லவ்னு புரிஞ்சுக்கிட்டான். நான் அவன் கூட இருக்கிறத பார்க்க பார்க்க அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. எனக்கு அவன் பக்கத்தில் போய் உட்காரணும் போல இருக்குது, அவன் கையை பிடிச்சிக்கணும் போல இருக்குது. இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிப்போமா? அக்கா மேரேஜில் இருக்க ஃபோட்டோஸில் நான் அவன் கூட இருக்கணும்ல. ஒயின், விளையாடாத. இது ஒன்றும் சின்ன விஷயம் இல்லை ஒயின், உன் அக்காவோட மேரேஜுக்காக தான் இவ்வளவும் பண்ணியிருக்கோம். அதை ஸ்மூத்தாகவே கொண்டு போகலாம். ம், அண்ட் அது மட்டும் இல்லை, தேங்க வந்து சொன்னதும் நீயே ஓகே சொல்கிற. கொஞ்சம் டைம் கொடு, அவனுக்கு நீ எவ்வளோ இம்பார்ட்டன்றதை அவனும் புரிஞ்சுக்கணும்ல. ஏ ஜான், அதெல்லாம் வேணாம். அவனுக்கு புரிஞ்சிடுச்சு. என்னால் அவன் ஃபேஸை பார்க்கும்போதெல்லாம் அதை ஃபீல் பண்ண முடியுது. நான் கூட இருந்தாலே அவனுக்கு பிடிக்கல, இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? அவன் ரொம்ப ஹர்ட் ஆகிறான் ஜான். அவன் ஃபேஸை இப்படி பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி சரி ஓகே, இந்த மேரேஜ் பிளான்லாம் இப்படியே போட்டோம். நான் தேவங்கிட்ட மட்டும் சொல்லவா? நீ வரி பண்ணிக்காத தேவன், நாளைக்கு நான் கல்யாணத்தை நிப்பாட்டிடுவேன்னு. ஏய், என்ன பேசிகிட்டு இருக்க? இந்த பிளான் அவனுக்காகவும் தான். இது இந்த அளவுக்கு போனனால தான் இப்போ உங்ககிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான், தெரியுதுல்ல. ஆனால் ஜான், அவன் ஃபேஸை பாரு, எவ்வளோ டல்லாக இருக்குன்னு. தேவன் சிரிச்சிட்டே இருப்பான், ரொம்ப க்யூட்டாக. என்கிட்ட கோவப்பட்டா கூட அது ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் அவன் ஃபீல் பண்ணுறது பார்க்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜான். ஏய், எல்லாம் நாளைக்கு வரதானே. அவன் உன்னை வேணான்னு சொல்லும்போது உனக்கு கஷ்டமாக இருந்திருக்கும்ல, அவனுக்கும் நீ இல்லைன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு தெரியட்டுமே. கொஞ்சம் ஃப்ரீயாக விடு, நீ நார்மலாக இரு. ம் ம், அது நான் கொஞ்ச நேரம் தேங்க கூட போயிருக்கவா? ம், ஏய், என்ன சொல்லிகிட்ருக்கேன் நீ? என்ன அதான் எல்லாருக்கும் ஓகே சொல்லிட்டான்ல, அப்புறம் என்ன? சும்மா அவன்கிட்டே போய் நிற்கிறேனே. ஓயின், இங்கே இரு. எனக்கு உன் கூட இருக்கணும் போல இருக்கு ஜான். அது வந்து நாளைக்கு வரைக்கும் தானே. நான் என்ன நினச்சி வந்தேன்னா, நான் திரும்பி போகும்போது உன் கூட தான் போவேன்னு நினச்சேன். எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்னு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு நீனா அவ்வளோ பிடிக்கும். அந்த இன்டென்ஷனில் தான் உன்கிட்டே வந்தேன். ஆனால் நீ ரொம்ப ஈஸியாக தேவங்க தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன் ஜான். ஏய், எனக்கு ஓகே தான், லவ்ன்றது ரெண்டு சைடுமே வரணும்ல. நான் அவனுக்கு லவ் வரும்னு நினைக்கல. ஏன்னா அவன் ஃபாரின் பையன், அவன் நிறைய கேர்ள்ஸ் பார்த்துருப்பான், அவனோட தாட்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் லவ் வந்துருச்சு ஜான். என்ன பேசுகிற? ஏய், நீ அப்படி தான் நினைக்காத, எனக்கு ஓகே தான், எனக்கு ஹாப்பி தான். ஓகே, லவ்ன்றது ரெண்டு பக்கமே இருக்கணும் அப்படின்றது புரியுது. ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு டே
என் ஃப்ரெண்டாவது என் கூட இருக்கலாம்ல. ம் ஜான் ஒயின் ஜானோட ஹேண்டை டைட்டாக பிடிச்சிட்டு அவகிட்ட க்ளோஸாக இழுத்துட்டு, ஏய் என்ன சொல்கிறேன், நம்ம எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ், எப்பயுமே நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். ம் ம் ஓகே தேங்க்ஸ். ஓ மூஞ்சி கூட சிரிக்கலைன்னா சுமாராக தான் இருக்குது. சரி தேங்க அவங்க பேசிக்கிறதுலாம் தூரத்துலேருந்து பார்த்துட்டே இருந்தோம். சுமன் என்னடா இவன் அவன்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கா. ஆரம்பிச்சிட்டியாடா, அவளுக்கு நாளைக்கு அவன் கூட கல்யாணம்டா. அவங்க என்னமோ பேசிகிட்டு இருக்காங்க, நமக்கு என்னடா. டேய் என்னடா லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க, அவள் என்னோடது. அவகிட்ட சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு போனா என்னாச்சு. சொன்னேன். என்ன சொன்னான், பார்த்தேன் ஓடி போயிடலான்னு சொன்னாலா. டேய் வேற என்ன சொன்னான், அவங்க அப்பா செத்துருவானோ, அதனால் அவங்க அப்பா அரேஞ்ச் பண்ண கல்யாணத்தை தான் பண்ணிப்பானாம். என் கூட வாடின்னு கூப்பிட்றேன், சும்மா கையை தட்டி விடுறாடா. டேய் வாடினா கூப்பிட்டேன். இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடு, என் கூட வந்துடுன்னு சொன்னேன். லூஸாடா நீ, இப்படி தான் ப்ரப்போஸ் பண்ணுவாங்களா. அப்படிலாம் இல்லை, நான் ப்ராப்பராக தான் பண்ணேன். லெவலாம் சொல்லிட்டேன், கடைசியில் தான் கூப்பிட்டேன். ஆனால் அவள் முடியாதுன்னு சொல்லிட்டா. ஆனால் இது இப்படியெல்லாம் விட மாட்டேன். அவளுக்கு எப்படி அவன் கூட கல்யாணம் நடக்குதுன்னு நானும் பார்க்குறேன். எனக்கு தெரியும் அப்படியே என்கிட்ட வந்துடுவா. தேவம் நீயே போய் கேட்டோம் வேணான்னு சொல்லியிருக்கா. புரியுது இல்லடா என்ன. அவன் வந்து கேட்கும்போது நான் நோ சொன்னேன்ல, அதனால அப்படி சொல்கிறாடா. மற்றபடி அவனை லவ் பண்ணுறா. நீ இப்படி உளறிட்டு அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. ஒயன் சுகாக்கும் ரியாக்கும் வெட்டிங் நைட் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தா. அந்த ரூம் ஃபுல்லாக அவ்வளோ ஃப்ளாஸ் போட்டு அழகாக டெக்கர் பண்ணிகிட்டு இருந்தா. தேவம் இங்கே என்ன பண்ணுற. என்னடி நான் என்ன சொன்னேன், இந்த கல்யாணத்தை நிப்பாடுன்னு சொன்னேன்ல. விளையாடுறது விட்டேன்னு. ஒயன் என்னடி நீ கொஞ்சமாவது நான் புரிஞ்சுக்கிறியா. எனக்கு நீ தான் வேணும் ஒயன், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். இந்த கல்யாணத்தை நிப்பாடு ப்ளீஸ். தேவம் விளையாடாத தேவம், என்னை விட்டு ஃபஸ்ட்டு. யாராவது வந்தால் தப்பாயிரும் தேவம். என்ன தப்பாயிரும், யாராவது வரட்டும், நீ நானும் ஒன்று இருக்கிறத பார்க்கட்டும், தப்பாகட்டும். அப்போ இந்த கல்யாணம் நின்றுல. தேவம் என்ன பேசுகிற, எங்கள் அப்பா. உங்கள் அப்பா ஒன்று செத்துற மாட்டான், நீ தாண்டி என்ன கொள்கிற. நீயும் நானும் தான் வாழ போகிறோம், அவன் இருந்தா என்ன செத்தா என்ன. தேவம் என்ன பேசுகிற தேவம். ஒயன் ப்ளீஸ் டி, எனக்கு யார்கிட்ட கேட்குன்னு தெரில. நான் கல்யாணத்தை நிப்பாட்டிடுவேண்டி. அதுக்கு ஃபஸ்ட் நீ ஓகே சொல்லணும்ல. எனக்கு நீ வேணும் ஒயன், இப்போ சொல்லு, நான் கல்யாணத்தை நிப்பாட்டிடவா. தேவம் என்ன பேசிகிட்டு இருக்க. ஒயன் ப்ளீஸ் டி, எனக்கு நீ தான் வேணும், கொஞ்சமாவது எனக்கு புரிஞ்சுக்கூடி. இந்த கல்யாணத்தை மட்டும் நிப்பாட்டிடுவோமா. என்னால் உன்னை இன்னொருத்தரோட பார்க்க முடியாது ஒயன், எனக்கு நீ வேணும், நீ தான் வேணும். தேவம் ஜான் என்ன சொன்னானா. ஜான் என்ன சொன்னானோ. ஒயனும் தேங்க பேக் கிஸ் பண்ணான். தேங்க ஒரு பெரிய ஸ்மெல்லோட ஒயனை சாஃப்டாக ரப் பண்ணிகிட்டே அந்த கிஸ் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். தேங்க அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு ஒயனோட ஃபேஸை ஹோல்ட் பண்ணி, உனக்கும் நான் வேணும் தானே. தேவம் போய் சொல்லாத ஒயன், உனக்கும் நான் வேணும் தானே. என்னை கிஸ் பண்ணுறலடி, அப்போ இதுக்கு என்னடி அர்த்தம். தேவம் அது ஜான் என்ன சொன்னானோ. ஒயன் ஜான் என்ன பண்ணிகிட்ருக்க. ஜான் அது தேவம் உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா. யாரா நீ எங்களுக்கு நடுவில், இவன் என்னோடது. தேவம் என்ன பேசிகிட்டு இருக்க. ஒயன் ஒரு ஸ்மைலோட ஜானை பார்த்தா. ஜான் ரொம்ப டென்ஷனாக ஃபேஸ் வச்சுட்டு, என்னது உன்னோடதா, அவளுக்கும் எனக்கும் விடிஞ்சா கல்யாணம், இதில் எங்கேருந்து உன்னோடது. ஜான் பேசாத ஒயன், உன்னை என்ன பண்ண சொன்னா நீ என்ன பண்ணிகிட்ருக்க. ஜான் தேவம் தெரியும் அவன் தானே வந்தான். அவள் தான் ஒன்று வேணான்னு சொல்லிட்டால, அன்னைக்கு நீ என்னடா. ஜான் நான் என்ன லவ் பண்ணுறேன், ஒயனும் என்ன தான் லவ் பண்ணுறா. அது புரிஞ்சுக்கோங்க, நீங்களே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுங்க. என்னால் ஒயனை உங்களுக்குலாம் தர முடியாது, அவள் என்னோடது. தர முடியாதா இப்போ வந்து சொல்கிறேன். இதை நான் வந்ததும் சொல்லியிருக்கலாம்ல, இல்லை எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆச்சு அப்போ சொல்லியிருக்கலாம்ல. இப்போ என்ன திடீர்னு ஒன்னோடது. ஜான் என்ன பேசிட்டு இருக்க. தேவம் வியன் வாயை மூடு. ரியாவோட வெட்டிங் நைட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கு. இது மட்டும் யாருக்கா தெரிஞ்சுன்னா. ஜான் என்ன ஜான் பண்ணுறேன். அது தேவம் பாவம் ஜான். அவன் வியன் பேசாமல் இருக்கியா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இல்லையா. ஜான் என்கிட்ட சொல்கிறேன், அவன் பாவம்.
அவன் ரொம்ப ஹர்ட் ஆகிறான். ஒயன் நீ பேசாமல் இரு. ஜான் ஹே தேன் ஒயனோட கையை பிடிச்சி அவன்கிட்ட க்ளோஸ் அழுத்திட்டு ஒயன் ஐ லவ் யூ, நீ நல்லா பண்ணுறல. தேம் அது சொல்லுடி, நீ நல்லா பண்ணுறல. தேம் எனக்கு நீ தான் வேணும், வா போகலாம். தேம் எனக்கு நீ தான் வேணும் ஒயன், வா போகலாம். தேம் ரியாவோட வெட்டிங் நைட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அதெல்லாம் அவன் பார்த்துப்பான், நீ வா போகலாம். ஜான் ஒயன் அவன் பக்கம் இழுத்துட்டு என்ன பண்ணிட்டுருக்கா, அவ்வளோத்துக்கு மிரட்டிட்டு இருக்கா. அவள் சொன்னாலா உன்னெல்லாம் பண்ணுறேன்னு. ஜோன் என்ன பண்ணுறான்? சொல்லு, அவள் சொன்னாலா? ஜோன் சும்மா என் கல்யாணத்தில் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காதா, உனக்கு அவ்வளோதான் மரியாதை. ஜோன் என்ன பேசுகிறேன்? ஒயன் நீ வாய மூடு, நீ இங்கே எதுவும் அரேஞ்ச் பண்ண வேணாம், வா போகலாம். ஜோன் என்ன ஜோன், வா போகலாம். ஜான் ஒயனோட கையை பிடிச்சி வெளியே கூட்டு போனான். ஜான் என்ன பண்ணிட்டு இருக்க, ஏன் ஜான் கிட்ட இப்படிலாம் பேசுகிறான்? அவன் பாவம், அவன் ஆல்ரெடி அவ்வளோ ஹர்ட்டாக ஃபீல் பண்ணுறான். இதில் நீயும் நீ இப்போ எல்லாத்தையும் சொன்னால் என்ன ஆக போதா? தேவன் ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருப்பான். அப்புறம் ரியாக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் அப்படி நின்றோம், அதெல்லாம் உனக்கு ஓகேவா? அதெல்லாம் ரியா எதுவும் நினச்சிக்க மாட்டா, சொல்லணும்னா ரியாவும் ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுவான். ஒயன் கெத்துக்கு நீ இப்போ அவசரப்படுற, விட்டுஞ்சா கல்யாணம். ஜான் என்ன பேசுகிறேன்? விட்டுஞ்சா நம்ம ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேவன் கொஞ்சம் வெயிட் பண்ணட்டுமே, என்ன அவசரம்? ஆனால் ஃபீல் பண்ணுறானே. ஒயன் நான் கூட தான் எனக்கு கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணுறேன், அதெல்லாம் நீ என்ன பெருசாக எடுத்துக்கிறேன். ஜான் விட்டு ஒயன், ஒரு நைட் தான். ஜான் அது நான் தான் சொல்கிறேன்ல, வெயிட் பண்ணு. ஓகே. நெக்ஸ்ட் டே ஸ்டேஜில் ஜான் ஒயனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். ஒயன் ரொம்ப அழகாக ரெடியாகி அப்படியே ஸ்டேஜ்க்கு நடந்து வந்தான். தேங்காய் ஒயனே பார்த்துட்டே இருந்தான். ஒயனும் தேங்காய் பார்த்துட்டு அப்படியே ஹாப்பியாக அந்த ஸ்டேஜில் ஏறி ஜான் பக்கத்தில் வந்து உட்காந்தான். ஜான் ஒரு பெரிய ஸ்மெல்லோட ஒயனை பார்த்தான். ஒயனும் ஒரு பெரிய ஸ்மெல்லோட ஜான் கிட்ட எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே தான். ஜான் இந்த ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் சொல்கிற மந்திரம் மட்டும் சொல்லட்டும். அதை முடிச்சதுமே இந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணிடு, ஓகே தானே? ஓகே தான். ஜான் எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, இது ஒரு மாதிரி ஹர்ட்டிங்காக இருக்குது. ப்ளீஸ் ஜான் சீக்கிரமே ஸ்டாப் பண்ணிடு. ஓகே. என்னடா இவ அவன் பக்கத்தில் போய் உட்காந்துருக்கான். நீ டென்ஷன் ஆகாத, பேசாமல் இரு. என்னால் முடியலடா, எனக்கு அப்போ தான் வேணும். எப்படிடா இவ இன்னொருத்தர் பக்கத்தில் போய் உட்காரலாம்? அமைதியாக இருடா. கோவமாக வருது எனக்கு, வர கோவத்துக்கு இந்த ஜானு. இன்னும் ½ அன் ஹவரில் மேரேஜ் முடிஞ்சிடும், அது வரை கொஞ்சம் பேசாமல் இருக்கியா? சிமன் என்ன சொல்கிறான்? ½ அன் ஹவரில் மேரேஜ் முடிஞ்சிருமா? ஆமாம் அவ்வளோதானே, அதான் வந்து உட்காந்துட்டால, இதுக்கப்புறம் என்னடா இருக்குது? அவன்கிட்ட தாலியை கொடுப்பாங்க, அவன் கட்டுவான், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறது? அவன் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னால அது ஏதாவது பண்ணணும். அவளே அவங்க அப்பயும் பார்க்குற மாப்பிள்ளையே தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டால, அப்புறம் என்னடா? நீ ஃப்ரீ ஆகிடு, பேசாமல் இரு. என்னடா? அப்போ ஐயர் அந்த ஃபர்ஸ்ட்டு 15 மினிட்ஸ் மந்திரத்தையும் சொல்லி முடித்தார். ஜான் நீ சொல்லு. என்ன சொல்ல? ஜான் மேரேஜை ஸ்டாப் பண்ண சொல்லு. கொஞ்சம் நேரம் ஆகட்டும். ஜான் டைம் ஆச்சு. ஜான் நீ சொல்லு. ஒயின் எனக்கு அவங்ககிட்ட சொல்ல எதுவும் இல்லை, உங்ககிட்ட தான் சொல்லணும். எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நான் ஒன்று லவ் பண்ணுறேன், எனக்கு என் லைஃப்பை உன் கூட வாழணும்னு ஆசையாக இருக்குது. ஜான் என்ன பேசுகிற? ஆமாம், இவனை பார்த்தே கொஞ்ச நாள் தானே இருக்கும், இதன் மேலே உனக்கு லவ் இல்லையா? உன்னை எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும், எனக்கு நின்னா எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? உன் மேலே எனக்கு லவ் இருக்கக்கூடாதா? ஜான் சின்ன விளையாடுறேன், கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சொன்னால. அப்படி சொன்னாதானே இதை கல்யாணம் வரை கொண்டு வருவேன். தேவை வச்சு நீ எதுவும் பிளான் பண்ணாமல் இருக்கணும்னு தான் இதை கல்யாணம் வரை கொண்டு வந்தேன். இனிமேல் நாம தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். நீ ஃபீல் பண்ணாத வைன், நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன். ப்ளீஸ் வைன், நீ என்னை அக்செப்ட் பண்ணிக்க டைம் ஆனாலும் எனக்கு பரவாயில்ல, என் லைஃப்பில் நீ இருந்தால் போதும். ஜோன் உனக்கு என்ன பைத்தியமோ? நீ நிப்பாட்டலன்னா என்ன, நான் நிப்பாட்டுறேன். எப்படி நிப்பாட்டுவேன்? அங்கே பாரு உங்கள் அப்பாவை, இப்போவே ஹார்ட்டில் கை வச்சுட்டு தான் உட்காந்துருக்காரு. ஜோன் என்ன பிளாக்மெயில் பண்ணுறியா? எனக்கு தேவை தான் வேணும். ஓ அப்படியா? ஆனால் எனக்கு நீ தான் வேணும். நான் இதுக்காக கல்யாணத்தெல்லாம் நிப்பாட்டி என் லவ்வை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அரேஞ்ச் பண்ண கல்யாணம் அரேஞ்ச் பண்ண மாதிரி நடக்கட்டும். நீ உன் லவ்வை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கலாம்ல, ஜஸ்ட் இப்போ வந்து லவ் தானே. ஜான் நீ ரொம்ப ஊராக போகிற, இந்த கல்யாணத்தை நீயா நிப்பாட்டுறியா இல்லையா?
நான் நிப்பாட்டினாலும் அதனால் உங்கள் அப்பாவுக்கு தான் பிரச்சனை, புரியுதுல்ல? ஜான், இதெல்லாம் ரொம்ப தப்பாக இருக்குது. எதுவும் தப்பா இல்லை. அவ்வளோதான். இது தாலியை கூட நீட்டிட்டாங்க. ஜஸ்ட் 2 minutes நீ என் வைஃப் ஆயிடுவ. ஜான், ஜான் என்ன பேசுகிற ஜான்? ஜான் நோ. ஜான் அந்த தாலியை எடுத்தான். ஏய், உனக்கு பிடிக்காம ஒன்று கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு எந்த ஆசையும் இல்லை. ஆனால் நீ என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேன். இப்படி தான் என் கல்யாணம் நடக்கணும்னு இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் சூஸ் பண்ணிக்கோ. சீக்கிரமே உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். ஜான், ஜான் என்ன விளையாடு ஜான்? ஜான் நோ. ஜான், எனக்கு கல்யாணம் வேணாம். சுத்தமாக சொல்லு. முடியாதுல்ல. ஜான் என்னோட கழுத்தில் அந்த தாலியை வச்சான். அப்போ தான் ஸ்டேஜில் வந்து ஜானோட கையில் இருந்து அந்த தாலியை பிடுங்கினான். ஏய், என்ன பண்ணுற? சாரி ஜான், அவ்வளோதான். இனிமேல் நீ வேணாம். வாட்? தாலியை கூட தேவம். தேவம் என்ன பண்ணிகிட்ருக்க? தேவம் சுகா, உன் மேரேஜ் நல்லபடியாக முடிஞ்சில? எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சில உனக்கு? போயிட்டே மாடா, நீ இறங்குடா. என்னடா பண்ணிட்டுருக்க? ஏய் தேவம், தாலியை கொடு. சாரி ஜான், தர முடியாது. அவள் என்னோடது. உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன், நீ தான் புரிஞ்சுக்கல. அவள் என்னோடது தான். அவளுக்கு என்ன பிடிக்கலனாலும் பரவாயில்ல, அவள் என்னோடது தான். ஏய், என்ன பேசிட்டு இருக்க? தாலியை கொடு. தேவம் தம்பி, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? தேவம் தேவம் சாரி வைன், நான் உங்ககிட்ட கெஞ்சி பார்த்துட்டேன். என்னால் ஒன்றா இன்னொருத்தர் கொடுக்க முடியாது. தேவம் அங்கிள், நீங்கள் அகைன் ஹார்ட்டை பிடிச்சிட்டு உட்காந்துடாதீங்க. எனக்கு ஒயின் வேணும், ஒயின் தான் வேணும். நான் ஒயினை லவ் பண்ணுறேன். இந்த ஜானை விட நான் ஒயினை நல்லா பார்த்துப்பேன். ப்ளீஸ் நம்புங்க. எனக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி தரீங்களா? தேவம் தம்பி, டீச்சர் என்னடா உளறிட்டு இருக்க? இறங்குடா. சுகா, உன் கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சில? இது எனக்கான டைம். இதில் நீ வந்து எதுவும் பிரச்சனை பண்ணாதா? தேவம் என்ன பண்ணிகிட்ருக்க? பா, எனக்கு ஒயினை பிடிச்சிருக்கு. நான் அவளை கல்யாணம் பண்ணி காசுப்படுறேன். எனக்கு அவளை கல்யாணம் பண்ணி வைப்பா. என்னடா கேட்டுட்ருக்க? இறங்குடா. அங்கிள், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஏய், அவங்களாம் என்ன சொல்கிறது? தலையை கொடு ஃபஸ்ட்டு. ஜான், உனக்கு அவ்வளோதான் மரியாதை. அங்கிள், ஏதாவது பேசுங்க. ஒயன், என்ன இதெல்லாம்? அப்போ அது அப்பரியா ஈவன் என்னடி இதெல்லாம்? அக்கா, அது ஜான்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன் ரியா, நான் தேவங்க லவ் பண்ணுறேன்னு. அவன் கல்யாணம் வரவா லாஸ்ட் மினிட்ல நான் நிப்பாட்டிடுறேன்னு சொன்னான். இப்போ என்னடானா? ஏய், அவன்கிட்ட ஹெல்ப் கேட்டதுக்கு என்கிட்ட சொல்லியிருக்கலாம்லடி. எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல ரியா. சரி விடு, நீ தேவங்க கல்யாணம் பண்ணிக்கிறியா? ரியா, என்ன பேசுகிற? ஜான், இது ஒயினோட லைஃப். ரியா, இது என்னோட லைஃபும் தான். ஓகே தான், ஆனால் 2 பேரோட விருப்பமும் இருக்கணும்ல. ஒயின், நீ சொல்லு, உனக்கு ஜானை கல்யாணம் பண்ணிக்க ஓகேவா? இல்லை நீ தேவங்க லவ் பண்ணுறியா? ஒயின் வந்து தேவங்க பார்த்தா, ப்ளீஸ் டி ப்ளீஸ் மாட்டேன்னு சொல்லாதா. எனக்கு நீ தான் வேணும். ஒயின் ஒரு க்யூட்டான ஸ்மைலோட, ரியா அது வந்து என்னடி? ரியா ப்ளீஸ் ரியா, இது எப்படி ஹேண்டில் பண்ண எனக்கு சுத்தமாக தெரில. எனக்கு எனக்கு தேவங்க தான் வேணும். நான் தேவங்க லவ் பண்ணுறேன். அப்பாவுக்கு தான் இருமோட பயமாக இருக்குது. எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ். ஒயின் ப்ளீஸ், இந்த மேரேஜ் எனக்கு வேணாம். நீ தோ சொல்லு ஒயின் ப்ளீஸ். ரியா, நான் என்ன பண்ணேன்? இப்போ வந்து சொல்லு ரியா. அப்பா, ஒயினை தேங்கே கல்யாணம் பண்ணி கொடுப்போமா? ரியா, என்ன பேசுகிற? ஜான், நான் உங்ககிட்ட பேசல. அவள் தான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்காள். அவள் வெளியே சொல்லலைனாலும் நீ சொல்லியிருக்கணும்ல. இது இவ்வளோ தூரம் நீ தான் எடுத்துகிட்டு வந்திருக்க. ஒயினுக்கு ஏற்ற மேட்ச் தேவங்க தான். அப்பா, தேவங்க ரொம்ப நல்ல பையன். தேவங்கே ஒயினை கல்யாணம் பண்ணிக்கட்டுமே. அப்போ ஒயினோட அப்பா அகைன் ஹார்ட்லேயே கை வச்சுட்டு அப்படியே உட்காந்தாங்க. இவன் வேறு. ஆனால் அவனும் அப்பா தேவங்க அப்பா 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 என்னாச்சுப்பா? ஒன்றும் இல்லைம்மா. ஒயின் என்ன நடக்குது? அப்பா அப்பா அது ஏன் ஜானா உனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லையா? அப்பா 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 அது அப்பா எனக்கு கல்யாணமே வேணாம். அப்பா உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? அப்பா அகைன் பயன்படுத்தாதப்பா, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு ஒன்றும் இல்லை, நீ சொல்லு, உனக்கு ஜானை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லையா? அப்பா அது சொல்லு, கேட்குறாங்கல்ல. என்னடி? அப்பா உனக்கு தேங்காய் பிடிச்சிருக்கா? அப்பா சொல்லு, உனக்கு தேங்காய் பிடிச்சிருக்கா? ஏதோ சொல்லுடி. அப்பா அது உன் விருப்பத்தை கேட்காமே உனக்கு கல்யாணம் முடிவு பண்ணிட்டேனா? அப்பா ஒயின் கண்ணிலேருந்து கண்ணீரை வடிய ஆரம்பிச்சிச்சு. அப்போ ஒயினோட அப்பா அவள் டீயர்ஸ்லாம் வெயிட் பண்ணிவிட்டு, உனக்கு தேங்காய் தான் பிடிச்சிருக்குல்ல? அப்பா அப்பா அது
புரியுது ஒயின், நீ பதில் சொல்ல முடியாமல் திணறும் போதே புரியுது. ஜானுக்கு வேணாம்ல. அப்பா அது அப்பா எனக்கும் தேங்காய் பிடிச்சிருக்கு. உனக்கு தேங்காய் பிடிச்சிருந்தா எனக்கு ஓகே தான். யோ சொட்ட, முதல் தடவையாக உன் வாழ்க்கையில் இப்போ தான் உருப்படியாக பேசியிருக்க. என்னதே? அது அது ஒன்றும் இல்லை அங்கிள். எனக்கு என்ன தான் பிடிக்கும். அப்படி தானடி? சொல்லு. அப்பா, நான் நான் தேங்காய்க்கு கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். உங்களுக்கு எது விருப்பம்னாலும் எனக்கு ஓகே தான். எனக்கு உன் விருப்பம் தான் முக்கியம். நீ தேங்காயை கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்கு சம்மதம் தான். ஐயோ, தேங்க்ஸ் அங்கிள், தேங்க்யூ. அப்போ ஜானோட ஃபேமிலியிலேருந்து எல்லோரும் அப்படியே பிரச்சனை பண்ண ஆரம்பித்தாங்க. அம்மா கொஞ்சம் நீ வாய மூடு. மாமா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? எதுக்கு என்னை கூப்பிட்டு வந்து இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? நான் கேட்டேன்னா உங்கள் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணித்தாங்கன்னு நீங்களாக தானே கேட்டீங்க. இப்படி கல்யாண மண்டபம் வர வந்து ஜான் என்னை மன்னிச்சிருப்பா. நான் என்னோட விருப்பத்தை கேட்காம அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. என்னோட தானே நிச்சயம் பண்ணீங்க, என்னோட தான் கல்யாணமும் நடக்கணும். ஜான் என்னோட கையை பிடிச்சிருந்தான். தேவங்க ஜானோட கையை பிடிச்சிட்டு எட்ரா கையா எட்ரா. என் விஷயத்தில் நீ தேவையில்லாமல் தலையிடுறதையும் எது உன் விஷயம்? இப்போ இது ஏன் விஷயம்? வேணும் சொல்லிட்டான். நான் தான் வேணுமா வேணா கேட்டுப்பாரு. அவங்க அப்பா கூட ஓகே சொல்லிட்டான். நீ யாரா இடையில கைடு? ஏன் கையெட்ரா. ஏய் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா? லவ் பண்ணுறேன்னு கேட்டா நீ சரிப்பட்டு வர மாட்டேன். சொல்லு, கல்யாணம் பண்ணிக்கிறியா? டக்குன்னு சொல்லுடி. இல்லை இந்த ஜானை பண்ணிக்கிறியா? நான் உன்னே கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்கும் நீ தான் வேணும். நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஐ லவ் யூ. கேட்டல, கிளம்புடா. ஏன் இதை நான் சும்மா விட மாட்டேன். சரி நீ சும்மா விட வேணாம், கிளம்பு. தேம் நான் போலீஸ். ஏய் என்ன புளிப்பு காட்டுறியா? கிளம்புடா. தேங் அவன் கையை பிடிச்சிட்டே வந்து அப்படியே ஸ்டேஜில் உட்காந்தாங்க. ஓய் இப்போ சொல்லு, லவ் பண்ணுறியா? அது எப்படி முடிச்சுட்டே கேட்குறான்? சொல்லுடி. அது ஆமாம் பண்ணுறேன். ஓ ஓகே. சும்மா ஓகேன்னு சொல்கிறேன். நான் வந்து கெஞ்சும் போது ஓவராக பண்ணல, போதும். இந்த ரியாக்ஷன் போதும் உனக்கு. ஐயம் ஐ லவ் யூ. ஐயப்பா ஓகே, ஐ லவ் யூ டூ. தேவம் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா? அதுக்கு தானே தாலியை அவன் கையிலேருந்து பிடுங்கினேன். கட்டு. ஏய் சிரிச்சிட்டே கட்டுடா ப்ளீஸ். ஓகே. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. அப்படியே மேரேஜ்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் எங்கே இவ்வளோ ஆளையே காணும். ஏய் யாரா தேடிட்டுருக்க? ஒயினை தாண்டா காணும். எங்கே அவளை? டேய் ஆனால் நீ சரியான ஆள்டா. அவன் கையிலேருந்து தாலியை பிடிங்கி கட்டியிருக்க. ஆமாம் ஜிமன், நானும் அவளுக்கு என்ன பிடிக்கல. இது எப்படி நான் கண்டினியூ பண்ணுறதுன்னு ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருந்தேன். ஆனால் ஜான் அந்த தாலியை அவள் கழுத்துக்கிட்ட கொண்டு போகும்போது அவள் என்னை பார்த்தா. அவள் பார்வை எனக்கு நீ தான் வேணும்னு கேட்ட மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எப்படி இன்னொருத்தர்கிட்ட கொடுப்பேன்? என்ன நடந்தாலும் பரவாயில்ல, கேமை செத்தாலும் பரவாயில்லன்னு தான் போய் தாலியிலே கை வச்சேன். ஆனால் செம்மடா, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஏய் தேம். ரியா ஹாய். என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியது தானடா, இப்படி கடைசி நிமிஷத்தில்? அதுவா ரியா, உன் தங்கச்சி ஓகே சொல்லியிருந்தானா நான் எதுக்கு இது கடைசி வரை எடுத்துகிட்டு வந்துருக்க போகிறேன்? நான் நேற்று நைட்டு அவளை கூட்டிகிட்டு கிளம்பியிருப்பேன். அவள் எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்டேன்ட்டா. எங்கள் அப்பான்ட்டா. அதுக்காக அப்படியே விட்டுருவேனா என்ன? சரி அதெல்லாம் விடு. வாயினுங்க அப்போல்லாம் தேடிட்டுருக்கேன், அவளை காணும். ஏய் அவள் கீழே தான் இருக்கா. கீழே என்ன பண்ணிட்டுருக்கா? அவளை ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்க, கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவா. ப்ரிப்பேர் பண்ணுறாங்களா? ஏய் அதெல்லாம் எதுவும் தேவையில்ல, அவளை அனுப்பு. டீச்சர் சின்ன அது என்ன ப்ரிப்பேர் பண்ணுறீங்க? எந்த ப்ரிப்பரேஷனும் தேவையில்லை. எதுக்கு தேவையில்லாமல் செலவெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் 2 கல்யாண செலவையே ஒன்றா வச்சுவாங்க. எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாமல் செலவுன்னா? தேம் ரொம்ப அவசரமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவகிட்ட கொஞ்சம் பேசணும். ஆமாரியா, இவன் பேச மட்டும் தான் செய்வான். டீ பழமுறோம். அது இல்லை ரியா, கொஞ்சம் அவகிட்ட பேசணும். திடீர்னு தானே கல்யாணம் ஆச்சு, நான் அவகிட்ட சரியாகவே பேசல. அதான்
கொஞ்சம் வெயிட் பண்ணுத்தியா, டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ம் எதுக்கு? அதுக்கு தான். டே பயமுறா. எதுக்குடா? ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு. ஓ ஓகே ஓகே. சரி ரியா, எத்தனை மணிக்கு? அலையாதடா. நைட் 9:30க்கு. 9:30க்கா? ஓகே, அப்போ தான் அவன் வருவா. நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. அதுக்கு தானே டைம்லாம்? அதில் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு டைம்லாம் நான் கிட்டே கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் வெயிட் பண்ண தேவை. சரி ஓகே. டீ ரிஷா அண்ணிடா, அவகிட்ட என்னெல்லாம் பேசிகிட்ருக்க? அவள் பேசுகிறது பாதி தான் புரியுது. அப்போது 9:30 வரை வரமாட்டாளா? தேவ் வாடா, நான் ஒன்றை ப்ரிப்பேர் பண்ணுறேன். என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறேன்? அதுவா, உனக்கு என்னெல்லாம் டிப்ஸ் வேணும்னு சொல்லு, எல்லாமே சொல்லித்தரேன். எல்லாம் எனக்கும் தெரியும், நீ ஒன்றும் சொல்லித்தர வேணாம், நான் பார்த்துக்கிறேன். ஆனால் நீ வேறு லெவல்டா. அண்ணன் கல்யாணத்துக்கு வந்துட்டு நீயே கல்யாணம் பண்ணிட்ட. சூப்பர். பொறாமப்படாதீங்கடா, அடுத்து உங்களுக்கு தான். அப்படி நைட்டு வெட்டிங் ரூமில் போய் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். 9:30ன்னு சொன்னாங்க. என்ன 9:30 போகுது, சின்ன இவ்வளோ காணும். கரெக்டாக 9:30க்கு தான் அனுப்புவாங்களோ? இன்னும் 7 நிமிஷம் இருக்கே. அப்போ ஒயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தா. பாடி இவ்வளோ நேரமா? இந்த இது உனக்கு கொடுக்க சொன்னாங்க. ஒரு நிமிஷம். இந்தா. என்னது இது? இது பாலா? ஓகே ஓகே, அதை வை, அப்புறம் குடிச்சிக்கலாம். குடிச்சிக்கோ. இப்போ நான் நல்லா எனர்ஜியாக தான் இருக்கேன். கொஞ்சம் நேரத்தில் ட்ரைன் ஆயிடுவேன், அப்புறமா குடிச்சிக்கிறேன். சரி வா. தேங்க்யூ. எதுக்குடி? எனக்கு என்ன பண்ணாலே தெரியல தேவ். நீ கரெக்டான டைமில் கல்யாணத்தை நிப்பாட்டிட்டா. ஏன்னா நீ எனக்கு மட்டும்தான், உன்னை யாருக்கும் கொடுக்க மாட்டேன். சரி வா, படுக்கு வா. கொஞ்சம் பேசிட்டு இருக்கலாம். இதெல்லாம் நான் அன்றைக்கே பண்ணியிருப்பேன்டி. அன்றைக்கி மூடியே கெடுத்துட்டா. வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், வா. என் தேவோட செஸ்ட்டில் சாஞ்சிட்டு. தேவம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நானும் ஹாப்பியாக இருக்கேன், வா இன்னும் ஹாப்பியாக இருக்கலாம். தேவம் கீழே, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். தேங்க்யூ. ஓகே ஓகே தேவம், ஐ லவ் யூ. ஐ லவ் யூ தேவம். எவ்வளோ கோவமா? அதில் இருந்துச்சு, இப்போ இல்லை. இப்போ நான் வேறு மூடில் இருக்கேன். தேவம் என்ன, நீ இந்த கல்யாணத்தை நிறுத்துவேன்னு நான் நினைக்கவே இல்லை. உனக்கு ஒன்று தெரியுமா, நானே இந்த கல்யாணத்தை நிறுத்தணுன்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஜான்கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தேன். ஜானும் சரின்னு சொன்னான். என்னடி சொல்கிறேன்? ஆமாம், நான் தேவங்க தான் லவ் பண்ணுறேன். எனக்கு அவன் தான் வேணும். ரியா மேரேஜில் எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது. அதனால இதை அப்படியே மேரேஜ் மாதிரி கொண்டு போன்னு சொன்னேன். அவனும் ஓகேன்னு சொன்னான். பட் கடைசி நேரத்தில் கல்யாணத்தை நிப்பாட்டாமல் எனக்கு நீ தான் வேணும், நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான். எனக்கு என்ன பண்ணனே தெரிலடா. லூசு, நான் தான் கல்யாணத்தை நிறுத்திடுறேன்னு சொன்னேன்ல, அப்போ என்கிட்ட ஹெல்ப் கேட்டுக்கலாம்லடி. அவன் தான் உங்ககிட்ட எதுவும் சொல்ல வேணான்னு சொன்னான். கடைசி நேரத்தில் பார்த்தா. சரி, அதெல்லாம் அப்புறமா பேசலாமா? என்ன இது வேணாம், ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது. கழட்டிடுவோமா? எனக்கு கொஞ்சம் நேரம் பேசிட்டு போமா? நீ தனியாக பேசிட்டு. தேவம் என்னோட ட்ரெஸ்லாம் டக்கு டக்குன்னு கலட்டினா. என்ன இவ்வளோ அவசரமாக கலட்டுற? கொஞ்சம் டைம் இல்லை. ஆல்ரெடி 9:30. தாலி கட்டினதுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் பாரு. கூசுது. மெதுவா. ஓகே, சூப்பராக. இதையும் கழிடுவா. ஓகே. பார்த்துக்கிறேன். அது வந்து ஓகே. அவங்க என்னோட பாடியெல்லாம் ப்ரெஸ் பண்ணி அவளை ப்ளஷர் பண்ணிகிட்டு இருந்தான். அவள் பாடியில் ஒவ்வொரு இடத்துலையும் கிஸ் பண்ணி என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ப்ளஷர் ஆக்கிட்டு இருந்தான். போதும், ஸ்டார்ட் பண்ணலாமா? போதுமே, கொஞ்சம் வெயிட் பண்ண. முடியலடா, ப்ளீஸ். கேளு. எனக்கு எனக்கு நீ வேணும், அப்படி கேளு. சும்மா வந்து ஸ்டார்ட் பண்ணடா லூஸு. அப்போல்லாம் ஸ்டார்ட் பண்ண முடியாது. எனக்குன்னு ஒரு கெத்து இருக்குல்ல, நீ தான் கேட்கணும். நான் கேட்டேன் நடி, எனக்கு நீ தான் வேணும்னு என்னை எவ்வளோ அசால்ட்டாக ட்ரீட் பண்ணும்.
இதெல்லாம் பேசுகிற நேரம் மாட்டா இது. ம், கேளு. உனக்கு நான் வேணும்னா கேளு, இல்லைன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. தேவம் ஐன் மேலே படுத்துகிட்டே பேசிகிட்டு இருந்தோம். தேவம் முடியல தேவம். கேளுடி. அவ்வளோ எகோவா? ஏன் பையனா கேட்கணுமா? பொண்ணு கேட்கக்கூடாதா? நம்ம எல்லா ரெக்கார்டும் பிரேக் பண்ணலாம். ம், நீ கேட்பியா? உனக்கு பிடிச்ச பொசிஷன்லாம் என்னென்னு சொல்லுவேன், நான் எல்லாமே பண்ணுவேணும். ம், தேவம் முடியல. என்னடா நீ? முடியல, எனக்கு கூட தான். கேளுடி. தேவம் எனக்கு நீ வேணும், இப்போவே வேணும். ஸ்டார்ட் பண்ணலாமா ப்ளீஸ்டா? ம், நீ கிட்ட வேணா நடி சொல்ல போகிறேன். ஸ்டார்ட் பண்ணுவோமா? என்ன பயமா இருக்கா? நீ நீ பார்த்துக்கோ. ஓகே, நான் பார்த்துக்கிறேன். ஒரே ரவுண்டும் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் எல்லா ரவுண்டும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏய், ஞாபகம் வச்சுக்கோ, எனக்கு இன்னைக்கு மினிமம் 5 ரவுண்ட்ஸ் வேணும். ஓகேவா? ஏய், ஒவ்வொரு ரவுண்டும் நீ அதான் கேட்கணும். வலிக்குதுடா. ஏய், அது சொன்னல, செகண்ட் ரவுண்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு ரவுண்டும் நீ தான் கேட்கணும். ஓகேவா? அது ஓகேவா?